வணக்கம். ஆட்டா நம்ம தலைவர் பேசுகிறேன். 8 மணி ஆயிட்டார் நைட்டு. இந்த புதிய தலைமுறையும் தினத்தந்தி டிவி ஒரு 4 பேரை உட்கார வச்சுக்கிட்டு கதையாக பேசுகிறாங்க. என்ன கதைன்னு பேசுகிற குறுக்கையும் அடித்து ஓங்கி பேச தெரியல. அதாவது பேட்டி கேட்குறவர் சும்மா அவங்க வாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு போகிறாங்க. குறுக்க உள்ளே கிராஸ் பண்ணுறது என்ன ஃபுல்லாக கிராஸ் குறவில் கத்தி வச்ச மாதிரி இருந்தால் எவனும் வரமாட்டேன் டிவி சேனலில் பேட்டி கொடுக்க. அப்படிங்கிறக்கா நீங்கள் யாரையும் குறுக்கை கேள்வி கேட்கறது இல்லை. அவன் நோக்கத்துக்கு பேசிக்கிட்டே போகிறது. நேற்று ஐயநாதங்கிறவர் பேசிக்கிட்டு இருக்கார் டிவியில், புதிய தலைமுறையில் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஓட்டு பெட்டி அவங்க சௌரியத்துக்கிட்டே வச்சுருக்காங்க, ஓட்டு மிஷின் அவங்க சௌரியத்துக்கே வச்சுருக்காங்க பிஜேபி அப்படின்னு சொல்கிறாரு. ஏப்பா 10 வருஷமாக காங்கிரஸ்காரன் ஓட்டு பெட்டி வச்சு தானே ஆட்சியை பிடிச்சேன். இந்த ஓட்டு பெட்டி தானே திமுக வச்சு ஆட்சியை பிடிச்சேன். இந்த ஓட்டு பெட்டி வச்சாலே ஜெயலலிதா ஆட்சியை பிடிச்சிச்சு. இந்த ஓட்டு பெட்டியை வச்சு தானே இப்போ நடந்த தேர்தலில் கூட எல்லா ஊர்லேயும் மாநிலத்திலையும் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. உனக்கு என்ன திடீர்னு இந்த பெட்டி மேலே என்ன சந்தேகம்? நான் தெரியாமல் கேட்குறேன். ஓட்டுச்சீட்டு வந்தால் குறை சொல்லக்கூடாது. அப்படின்னா ஓட்டுச்சீட்டில் கள்ள ஓட்டு போடுறேன், இது வேணா செல்லா ஓட்டாகி போகுது, அறியாத ஜனங்கள் முன்ன பின்ன மடிக்கிறதுல